நமச்சிவாய். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ஆவணி மாதம் அசுர பலம் பெறக்கூடிய, அதாவது எப்பயுமே அசுப கிரகங்கள், தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் இயற்கை அசுபர்களாக இருந்து அவங்க பலம் பெறக்கூடாது, பலமான இடத்துல போய் அவங்க உட்காரக்கூடாது. அதாவது கெட்டவங்க கையில் ஆட்சி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது மாதிரி தேவையில்லாத துன்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போல் முழுமையான அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் கேந்திரம் அடைகின்றன. அதில் மெயினாக பாருங்கள், திருமண யோகம், திருமண வாழ்க்கை. யாருக்கெல்லாம் இந்த மிதுன, செவ்வாய், கன்னி, சுக்கிரன் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சின்ன அடையாளமாவது இருக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருக்கும், இல்லை சின்னதாக ஏதேனும் ஒரு மனக்கசப்பு இருக்கும், இல்லை இவங்க ஒரு இடமா அவங்க ஒரு இடமா இருப்பாங்க, இல்லை தடைப்பட்ட திருமணமாக இருக்கும், 2 திருமணமாக இருக்கும், இல்லை கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது 2வது வீடு வச்சுருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ இருவருக்குமே அந்த தொடர்பு இருக்கும், கள்ள தொடர்பு இருக்கிறது, சம்திங் அந்த மாதிரி ஒரு ராங் இருக்கும், ராங் ரூட்டில் இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பஞ்சாயத்து போர்ட்லேருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஏரி மண்ணு அதெல்லாம் தூர் வர்றது சின்ன சின்ன கிராமங்களில். அதே போல் கான்ட்ராக்ட் லேபர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேன்பவர் ஏஜென்சிஸ் பண்ணக்கூடியவங்க, மெயினாக அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பஞ்சாயத்து போர்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸு, ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ். அதுதான் நம்ம முக்கியமாக சொல்லணும். நம்ம போன பதிவில் சொல்லி நமக்கு புதுக்கோட்டையில் இப்போ ஒரு புது மெடிக்கல் காலேஜஸ் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கூட நம்மகிட்ட சில கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய இது நல்லா ஆக்டிவேட், அது நம்ம சொல்லக்கூடியது அப்படியே நின்று பழிக்குது. ஒரு இடத்துலையும் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொன்னோம்னா அதை நின்று எஜுகேஷன் செக்டர்னு சொன்னால் எஜுகேஷன் செக்டர் பேசுது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது எக்ஸாக்டாக இருக்குது சார்னு நம்மகிட்ட திரும்பி வராங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அது அம்பாளுடைய ஆசீர்வாதம், இது எல்லாம் வாராகியுடைய கருணை. அப்போ மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெலிவிஷன்ஸ் சேனல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இன்டைரக்டாக. அதே போல் சேனல்ஸில் வச்சு டிவி சேனல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் பலம் பெறுகின்ற காரணத்தினாலே, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பலம் பெற்றார் அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் பாருங்கள், சனிக்கு 3 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. சனிக்கு 1ஆம் இடம் சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன். இதில் 7ஆம் இடத்தை மட்டும் சனி பார்க்குறார். அப்போ வீடு கொடுத்த 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவையும் சனி பார்க்குறார். அப்போ 4 கேந்திரமும், சனிக்கு 4 கேந்திரங்கள் வேலை செய்கின்றன. அதனால் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இதனால் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும்? நல்லது வேணுமா, தீமை வேணுமா, என்ன நடக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் வாருங்கள். கும்பராசி என்பது இந்த ஆவணி மாதத்தில் நான் சொன்னேன், அசுப கிரகங்கள் பலம் பெறுகிறது அப்படின்னு சொன்னேன். யார் அசுப கிரகங்கள் சொல்லும்போது? செவ்வாயும் சுக்கிரனும். சூரியன் இயற்கை சுபர்தான சாமி. நீங்கள் அறிவில்லாமல் பேசுகிறீங்க. சூரியன் இயற்கை சுபர், அவர் போய் அசுபருங்கிறீங்களே சார். கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, கும்ப ராசிக்கு 7ஆம் அதிபதி. ஆனால் இயற்கை சூப்பராக இருப்பார். இப்போ குரு கூட தான் இயற்கை சூப்பராக இருக்கார். எல்லாத்துக்கும் நல்லதையாக பண்ணுறாரு. ஒரு சில லக்னத்துக்கு மாறி போயிடார் இல்லையா? இப்போ கடகலக்னமே எடுத்துக்கோங்க. கடகலக்னத்தில் குரு இருந்தால் உச்சம், பாக்யாதிபதி சூப்பராக இருப்பார்னா 6ஆம் பாவமாச்சே. புரியுதா?
அப்போது ரிஷப லக்னமாக இருந்தால் 8ஆம் அதிபதி ஆச்சுன்னா ஆகும். அப்போ இந்த மாதிரி தான் கும்பராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். மெயினாக தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இப்போ நிறைய பேர் நானும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஷெட்டு போடுறாங்க. சின்ன சின்ன லெவலில் சொல்கிறேன். பெருசாக 40 லட்சம் 60 லட்சம் போட்டு பண்ணுறவங்க வேறு, கோடி கணக்கில் போட்டு பண்ணுறவங்க வேறு. நான் சொல்கிறது எல்லாமே லோயர் மிடில் கிளாஸில் கஷ்டப்படக்கூடிய ஜனங்களை பற்றி சொல்கிறேன் நான். அப்போ அவர் என்ன, அது நினச்ச மாதிரி அங்கே போடுறது கிடையாது. அதே போல் தான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே கூட 60 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா கணக்கு, 1 கோடி ரூபா கணக்கு போட்டு அந்த ஹோட்டல்ஸ் ஆரம்பிப்பாங்க. அப்போ தொழில் ஆரம்பிக்கிறது, ஹோட்டல்ஸ்னு இல்லை, பொதுவாக தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில் செட் ஆகாமல் இருக்கிறது, டெவலப் ஆகாமல் இருக்கிறது, அப்புறம் அதை வந்து செய்கிறதா விட்டுறதான்னு தெரியாமல் இருக்கிறது, இது எல்லாம் மாதிரி அதிர்ஷ்டங்கள் தடைபடுவது இருக்குமே. ஆனால் இப்போ கும்பராசிக்கு உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் தடைபடுகிறதா? அப்போ அதிர்ஷ்டங்கள் தடைபடுது அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த இடத்துல கும்பராசி என்பர்களே ஒரு அஸ்திர ஹோமம் செய்து கொள்வது நல்லது. அல்லது வந்து ஒரு சஸ்திர ஹோமம், அப்படி இல்லாட்டி வந்து பிருத்தியங்கரா போன்ற உக்ர தெய்வங்கள், அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை நல்லா உச்சாடனம் ஜபம் செய்து ஒரு 1008 வாட்டி, ஒரு 3000 4000 5000 அந்த மாதிரி முறை அந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து அப்புறம் அதில் ஒரு தசாம்ச ஹோமங்கள் செய்வீர்களே ஆனால் இது எல்லாம் வெற்றிக்கான வழியாக இருக்கும். அப்போ அது எந்த தொழிலாக இருந்தாலும், கம்பெனியாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், வீடாக கூட இருக்கலாம். இப்போ வீட்டில் கூட தொடர்ந்து மருத்துவ செலவுகள் வருது, பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுறாங்க, வீடே ஒரு மாதிரி இருக்குது, வீடே ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் ஒரு எப்படி சொல்கிறது சமயம் ஒரு நெகட்டிவிட்டியாகவே இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது, ஒரு கெட்ட சக்தி இருக்கா மாதிரி இருக்குது, வீட்டில் ஒரு மகிழ்ச்சி நிம்மதி இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அதுக்கெல்லாம் அந்த யந்திரங்கள் போட்டு செய்வீர்களே ஆனால் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். வாராகி, பிருத்யங்கரா இதெல்லாம் ஒரு வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போ உங்களுடைய பிறப்பு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் இது என்ன செஞ்சால் நல்லது, உங்கள் கம்பெனியாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த தெய்வம் கை கொடுக்கும், எது அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும், எது நின்று பேசும், எந்த தெய்வம் கூப்பிட்ட உடனே அங்கே வந்து வரும், அனுகிரகம் பண்ணும், ஆசீர்வாதம் பண்ணும், இந்த மாதிரியெல்லாம் ராசிகளை தெய்வ ராசிகளை கண்டுபிடிக்கணும். இதுவுமே கைராசி இருக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி செய்வீர்களே ஆனால் அப்போ தான் அது நல்ல பலனை கொடுக்கும். சும்மாவது எனக்கு இவர் தெரியும், இவர் 40 வருஷமாக எங்களுக்கு பண்ணுறாரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பண்ணிங்கனாக்கா அது சரிப்பட்டு வராது. அது கொஞ்சம் ராசியை கண்டுபிடிக்கணும், கைராசி இருக்கணும், அதில் தெய்வத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கணும். பூமியும் சாமியும் பேசணும்னு சொல்லுவாங்க பழம் ஜோதிடத்தில். பூமியும் சாமியும் பேசணும். அப்போ செஞ்ச செலவுகள் கூட நியாயமானதாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. அப்போ பாருங்கள், 7ஆம் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். இதை விட 3 குடையவன் 5இல் மாறுபட்ட பலன்கள் இருக்கும். நீங்கள் ஒன்று நினைக்க நடக்கக்கூடியது வேற ஒன்றாக இருக்கும். புரியுதா? நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கும். இதுனா மாறுபட்ட பலன்கள். 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமைவது யாருக்கு இருக்குங்க? இது கும்பராசிக்கு. இப்போ 3ஆம் அதிபதி முயற்சி, நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுவீங்க, எவ்வளோ விஷயங்கள் செய்வீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அங்கே நடக்காது. அப்புறம் வந்து அதே போல் சுக்கிரன் 4ஆம் அதிபதி 8ல் போய் மறைவது. அப்போ 3ஆம் அதிபதி 6ல் போய் மறைவது, 8ல் மறைவது, 7 வந்து பலம் பெறுவது, இது எல்லாமே எச்சரிக்கை, கவனம் தேவை கும்பராசி என்பர்களே. ஸோ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்றது நமக்கு புரியுது. அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் வழிபாடுகள், பரிகாரங்கள், உங்கள் கடையாக இருக்கட்டும், கம்பெனியாக நிறுவனமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வழிபாடுகள் கை கொடுக்கும். குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை அசுபகிரகங்கள் பலம் பெறுகின்றன அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ மெயினாக உங்களுக்கு எந்த மன வாழ்க்கை சுகத்தை கொடுத்ததோ, இப்போது இன்றைக்கி காலையில் தூங்கி எழுந்துக்கிற ஃபஸ்ட்டு ஃபோனே ஒருத்தருடைய ஃபோன் தான். அவர் வந்து
ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் படைத்தவங்க, நேர்மையான ஒரு அதிகாரி, ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். ஆனால் பாருங்கள், மனைவியால் அவங்களுக்கு சுகம் இல்லை. மனைவி அவரை ஏமாத்துறாங்க. மனைவி அவரை குறிப்பிட்ட அந்த நபரை ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்கன்னா எப்படிங்க? இவரிடம் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறாங்க. ஆனால் இவர் பாருங்கள், பாசத்தில் அந்த மனைவி தான் எனக்கு நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு உட்காந்துருக்கார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள், ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், முதல் திருமணமாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான உறவுகளாக இருக்கலாம், வீட்டுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். புரியுதா? இப்போது இன்னொரு அம்மா வந்தாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். சாமி, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய ஒரு அதிகாரி இப்படி பழகினாங்க, எனக்கு எப்படியாவது அவர் தான் வேணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு உறவு முறைகள், ஒரு அன்பு, அது ஒரு பாசம், அவ்வளோதான். அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் இருக்குமே. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள்லாம் விலகி பாசம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் நினச்சி பார்ப்பாங்க. அது காதலாக இருந்தாலும் சரிதான், நல்லதே நடக்கும். அப்போ இதை இந்த மாதிரியான உறவு முறைகள் பிரிவுகள் இருக்குமே. ஆனால் உறவு முறைகள் பிரிவுகள் விலகி மனசில் ஒற்றுமை ஏற்படும். அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இது ஒரு நல்ல நேரம் பிறக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.